அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அன்று இந்த ஒரு நம்பரை இடது கையில் எழுதுங்கள், தாறுமாறாக பணம் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட என்ன ஒரு நம்பரை நம்ம எழுதணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு கிழமை. நம்ம வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே ரொம்ப சிறப்பாக நம்ம வழிபாடுகள்லாம் செய்வோம். நீங்கள் வாரம் முழுவதும் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய முடியாதவர்கள் கூட இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் சின்னதாக ஒரு தீபமாவது ஏற்றி கண்டிப்பாக நம்ம வழிபாடு செய்வோம். மகாலட்சுமி அன்னையாரை அன்றைக்கு நினைத்து ஒரு தீபம் ஏற்றி வச்சு ரொம்ப எளிமையாக நம்ம வழிபாடு செஞ்சால் கூட நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். பெரியவங்களே சொல்லியிருக்காங்க, விளக்கு ஏற்றின வீடு விளங்காமல் போகாது அப்படிம்பாங்க. அதனால் நம்ம பூஜை அறையில் தினந்தோறும் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும். அப்படி முடியலை, ரொம்ப எங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கிறதுனால எங்களால் தினந்தோறும் முடியாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையாவது நீங்கள் பூஜைகள் செய்வது அப்படிங்கிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட இந்த வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்குரிய அந்த சுக்கிர பகவான் கிரகத்துக்குரிய நாள் இல்லையா? நம்ம வாழ்க்கையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு அமையணும். நம்ம வாழ்க்கையில் வீடு, காரு அப்படின்னு ரொம்ப நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக நம்ம ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்னு அந்த சுக்கிர பகவானினுடைய அருள் நம்மளுக்கு வேணும். அந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் இப்போ நல்லா இருக்கார், நீங்கள் வீடு வாங்குவீங்க, புதுசாக இப்போ ஒரு வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க அப்படின்னாலாம் ஜாதகம் பார்க்குறவங்க சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக சுக்கிர பகவானினுடைய அருள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானுக்குரிய ஒரு எண்ணையும் ஒரு சுவிட்ச் வேர்டையும் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏஞ்சல் நம்பர் சுவிட்ச் வேர்டு அப்படின்னா நான் உங்களுக்கு நிறைய முறையில் சொல்லியிருக்கேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையில் நம்ம செய்யக்கூடியது. இது முழுக்க நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடியது. அதனால் நீங்கள் முழு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மட்டும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் இது உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். எல்லாருக்கும் இப்போ ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கக்கூடியது இந்த பணம் தாங்க. பணம் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு காலகட்ட சூழ்நிலைகளில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அந்த காலத்திற்கு ஏற்ப அந்த பணத்தட்டுப்பாடு இல்லாமல் சரளமாக நம்ம கையில் பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நம்பரோடு சேர்த்து இந்த சுவிட்ச் வேர்டையும் நீங்கள் எழுதுங்க. சுவிட்ச் வேர்டு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. நம்மளுக்கு எப்படி சமஸ்கிருதத்தில் மந்திர சொற்கள் இருக்கிறதோ அதே மாதிரி ஆங்கிலத்தில் பவர்ஃபுல்லான வேர்டை சுவிட்ச் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம அர்த்தம் தெரிந்தோ தெரியாமலோ நம்ம பயன்படுத்தினாலும் அதற்குண்டான பலன்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. நம்ம கையில் பணப்புழக்கம் தடையில்லாமல் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும், சரளமாக பணப்புழக்கம் இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருக்குமே உண்டான ஆசை. இது எல்லாருக்கும் நிறைவேறுதா அப்படின்னா கிடையாது. சில வழிமுறைகள், பரிகாரங்கள், இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையில் நம்ம நிறைய பதிவுகள் நம்மளுடைய சேனல்லையே போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக இதையுமே நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிரஹோரை நேரத்தில் இதை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா சுக்கிர பகவானுக்குரிய எண்ணையும் சுவிட்ச் வேர்டையும் சேர்த்து தான் நம்ம இதை எழுத போகிறோம். உங்களினுடைய இடது உள்ளங்கையில் அந்த கட்ட விரலுக்கு கீழே சுக்கிர மேடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சுக்கிர மேட்டில் தான் நம்ம இந்த நம்பரையும் இந்த சுவிட்ச் வேர்டையுமே நம்ம எழுதணும். இதற்கு க்ரீன் கலர் பேனா, பென்சில், மார்க்கர் இப்படி எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கெட்ச் பென்சில் அப்படின்னா கூட உங்களுக்கு நல்லா டார்க்காக தெரியும். இது குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது நம்மளுக்கு அழியாமல் நம்மளுடைய கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு பேனா, பென்சில், மார்க்கர் நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுடைய இடது உள்ளங்கை அதாவது கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய சுக்கிர மேட்டில் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய இந்த 24 இந்த 2ம் 4ம் பார்த்திங்கன்னா 6 சுக்கிர பகவானுக்குரிய எண் என்னன்னு பார்த்திங்கன்னா 6. ஃபைண்ட் டிவைன் கவுண்ட். இந்த நம்பரை நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே நீங்கள் இருந்தால் கூட நிச்சயம் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். எப்படிம்மா, கூரையை பிச்சுட்டு பணம் கொட்டிடுமா, வீட்டிலேயே இதை சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தால் போதுமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் வருவாங்க. அப்படி கிடையாது, நானும் அப்படி சொல்ல வரல. இப்போது இந்த சுவிட்ச் வேர்டை நம்ம பயன்படுத்தும் போது இதனுடைய பலன் எப்படி இருக்கும்? இப்போது நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு நிறைய கஸ்டமர்கள் அன்னைக்கு வியாபாரம் எனக்கு நல்லா நடந்து வருமானம் அதிகரிக்கும். இப்படி ஒவ்வொருத்தரினுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு
பணப்புழக்கத்தை அதிகரித்து கொடுக்கக்கூடியது. இதை சுக்கிரஹோரை நேரம், அதாவது வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9, இந்த 3 நேரத்தில் எந்த நேரம் வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எழுதும்போது மட்டும்தாங்க. இல்லைம்மா அந்த நேரத்தில் நான் மறந்துட்டேன் அப்படின்றா கூட பரவாயில்ல. வெள்ளிக்கிழமையில் இந்த சுக்கிர பகவானினுடைய எண்ணும் இந்த சுவிட்ச் வேர்டையும் உங்கள் கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மேடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மேட்டில் க்ரீன் கலர் பேனா பென்சிலை வச்சு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரிகிற மாதிரியே 1 by 1 நீங்கள் இதை எழுதிக்கோங்க. 2, 4 ஃபைண்ட் டிவைன் கவுண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஏஞ்சல் நம்பரையும் சுவிட்ச் வேர்டையும் நீங்கள் எழுதிட்டு நீங்கள் ஏதாவது குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டோ இல்லை அப்படி கூட நீங்கள் நினச்சிக்கிட்டு இந்த நம்பரை எழுதலாம். இல்லைன்னா பொதுவாகவே பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு இதை எழுதிருங்க. அதை அப்படியே விட்டுடுங்க. அதுக்கடுத்து நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலையை நீங்கள் பார்க்கலாம். இது எத்தனை வாரம் செய்யணும் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த பணப்புழக்கம் அதிகரிப்பதற்கு ஒரு சிலருக்கு 1 வாரம் 2 வாரத்தில் நம்மளுக்கு அதிகரிச்சிடும். ஒரு சிலருக்கு 3, 4, 5 வாரம் வரைக்கும் இருக்கும். அது மாதிரி நீங்கள் தொடர்ந்து இதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே ஒரு வழக்கமாகவே வச்சுக்கோங்க. இவ்வளோதுக்கு இத்தனை முறை தான் எழுதணும், இத்தனை நாள் தான் எழுதணும் அப்படிங்கிற கவுண்டிங்லாம் கணக்கு கிடையாது. நீங்கள் தினம்தோறும் எழுதணுன்னாலும் எழுதலாம், இல்லை வெள்ளிக்கிழமை எழுதினாலும் எழுதலாம். கண்டிப்பாக இதை எழுதுங்க. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். தினந்தோறும் எழுதலான்னு சொல்கிறீங்களே, அசைவம் சாப்பிட்ருந்தா எழுதலாமா, பெண்கள் மாதவிடாய் காலமாக இருந்தால் எழுதலாமா அப்படின்னு உடனே உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும். நான் எப்போதும் சொல்கிறது தான், மந்திரங்கள் வழிபாடுகளுக்குத்தான் நிதிமுறைகள் தேவை. இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையில் ஏஞ்சல் நம்பரில் நம்ம செய்யக்கூடியதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது. அதனால் இதை யார் வேண்டுமானாலும் எழுதி கொள்ளலாம். பணத்தேவைகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க அனைவரும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது. அசைவம் சாப்பிட்ருக்கிறீங்க அப்படின்னாலும் எழுதலாம், பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் எழுதலாம். இது பூஜை அறையில் செய்யக்கூடிய வழிபாடுகளோ பரிகாரங்களோ கிடையாது. அதனால் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது. மற்ற மதத்தினர் இதை பார்க்குறீங்க, உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் இது உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். இது முழுக்க லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையில் செய்யக்கூடியது. நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இது கை மேலே பலன் கொடுக்கும். ஏன்னா நம்ம முழுக்க இதை நம்ம நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடியது தான். ஏன்னா இதை எழுதுனா கண்டிப்பாக நம்மளுக்கு பணப்புழக்கம் அதிகரிச்சிடும். இப்போது இது ஒரு சிலருக்கு 2 வாரத்தில் நடக்கலாம், ஒரு சிலருக்கு 5 வாரத்தில் நடக்கலாம், ஒரு சிலருக்கு 8 வாரத்தில் நடக்கலாம். இப்படி கொஞ்சம் நாள் தள்ளி போகுமே தவிர, ஆனால் கண்டிப்பாக இது உங்களுக்கு பலனளிக்கும். இது தொடர்ந்து நீங்கள் எழுதிட்டு வரும்பொழுதே உங்களுக்கு முன்பு இருந்ததை விட இப்போ இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அதனால தான் ரொம்ப பவர்ஃபுல்லானது இது. சுக்கிர பகவானுக்குரிய எண்ணை தான் நம்ம எழுதுகிறோம். சுக்கிர பகவான் அப்படின்னாலே ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அப்படிங்கிறது அர்த்தம். எல்லாருக்கும் ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, நல்லா சொகுசாக வாழணும் அப்படிங்கிறது தானே ஆசை. அப்போ அது நம்மளுக்கு நிறைவேறணும்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.